அவர் படம்னாலே ரொம்ப சீரியஸா இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். இதுல டிஃப்ரெண்டா அது ஒரு மாற்றா ரொம்ப ஜாலியா அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப், குழந்தைங்களுக்கான விஷயத்த அழகா சொல்லியிருக்காரு. நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். ரிவ்யூ கூப்பிட்டாங்க, பார்க்கவே முடியல. ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரிவ்யூ பார்க்காம தியேட்டர்ல பார்க்கும்போது அது மக்களோட பார்க்கும்போது எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி என்ஜாய் பண்ணாங்க, எந்தெந்த சீனுக்கெல்லாம் சிரிச்சாங்க அப்படின்றது நிறைய இடத்துல சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இது பண்ணாங்க. ராம் சாருக்கு இந்த படத்தில் இருந்த சிவா, வழக்கமா பார்த்த சிவா இல்லாம வேற மாதிரி இருந்தாரு அவரு. சிலதெல்லாம் எமோஷனலாகவும் நல்லா இருந்தது. இப்போ சிவாவோட டான்ஸ் சீன்லாம் கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க, அப்படி இருக்கும். ஸோ பறந்து போ அந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். இந்த தேட்டரில் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஒரு ஆடியன்ஸோட பார்க்கும்போது தான் நல்லா இருக்கும். வாத்தமுட்டையிலேருந்து டைனோசர் வருமாப்பா? குழந்தைங்க கண்டிப்பா அந்த படம் பார்க்க தேட்டருக்கு வருவாங்க. நண்பர் ராமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ ஃபுல்லாக இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவருடைய படம் இவ்வளோ தூரம் வந்தது. அதுவும் அவர்கிட்ட நான் சொன்னேன், எல்லா சேனல்லையும் இப்பதான் வந்து நிறைய இருக்காரு படங்களை, அவரோட படங்களை பத்தி பேசினதும், இந்த படத்துக்கு அவ்வளவு ப்ரொமோஷனுக்கு அவர் வந்து நின்னதும் அதுக்கான பலன் தியேட்டர்ல பார்க்கும் போதே தெரியும். பறந்து போக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.